காசு மழை பொழியும் மோகினி. அமீர்பூர் கிராமத்துல சின்ன அவங்க அப்பா அம்மாவோட வாழ்ந்துகிட்டு வந்தான். அம்மா சீக்கிரமா சாப்பாடு எடுத்து வைங்க, எனக்கு ரொம்பவே பசிக்குது. கொஞ்சம் பொறுத்துக்கோ செல்லம். இப்போதான் உங்க அப்பா வயல்ல அறுவடை பண்ண நெல் எடுத்துக்கிட்டு நகரத்துக்கு போயிருக்காரு. ஆனா அம்மா எதுக்காக அப்பா நெல்லை விற்க நகரத்துக்கு போனாரு? அதை இங்க இருக்கிற ஜமீன்தார் கிட்டயே விற்கலாம் இல்லையா? ஆனா உங்க அப்பா என்ன சொன்னாருன்னா, நம்ம ஜமீன்தார் கிட்ட நெல்லை விக்கிறதை விட நகரத்துக்கு போய் வித்தா நமக்கு 3 மடங்கு பணம் அதிகமா கிடைக்குமா. அதனாலதான் உங்க அப்பா ஜமீன்தார் கிட்ட விக்காம நெல் எடுத்துக்கிட்டு நேரா நகரத்துக்கே போயிட்டாரு. அப்படி பண்ணா நம்மளோட ஏழ்மையும் பறந்து போயிடும். இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம்தாம்மா. இப்ப ரொம்ப இருட்டிடுச்சு, அப்பாவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. இன்னைக்கு தான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஜமீன்தாரு எங்களோட உழைப்புல எப்படி சம்பாதிக்கிறாருன்னு. என்னால இவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியும்னு என்னால நம்பவே முடியல. திரும்ப திரும்ப என்னன்னு எனக்கு ஆசையா இருக்கு. வா செல்லம், இன்னைக்கு உன்னை சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இன்னைக்கு உன்னோட மொத்த ரத்தத்தையும் நான் குடிக்க போறேன். என்னோட பணம், என்னோட பணம். அவன் அப்படியே ஆடி போய் பயந்து போய் நேரா அவன் வீட்டுக்கு ஓடி வரான். அப்பா வரத பார்த்து சுன்னு சொன்னா, கீதா, கீதா, கீதா. அம்மா அப்பா வந்துட்டாரு. அப்பா 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 நீங்க எனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நான் ஒன்னும் வாங்கிட்டு வரலப்பா. கொஞ்சம் இருந்தா அந்த மோகினிக்கு நான் இறையா இருப்பேன் தெரியுமா? என்ன ஆச்சுங்க? எல்லா நெல்லையும் வித்துட்டீங்களா? இன்னைக்கு எவ்வளவு பணம் கிடைச்சது? எல்லா நெல்லும் வித்து போச்சு கீதா. பணமும் 3 மடங்கு அதிகமா கிடைச்சது. நான் பணத்தை எண்ணிக்கிட்டு நம்ம ஊர் வழியா இருக்க காடு வழியா வந்தனா திடீர்னு ஒரு மோகினி வந்துச்சு. அந்த பயத்துல நான் பணத்தை அங்கேயே போட்டுட்டு வந்துட்டேன். உயிர் பிழைச்சா போதுன்னு நான் ஓடி வந்துட்டேன். நல்ல வேளை உங்களுக்கு எதுவும் ஆகல. அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆனா நம்மளோட மொத்த உழைப்பும் போச்சு. எல்லா பணமும் அங்கேயே போயிடுச்சு. எப்படியோ அம்மாவும் பையனும் சேர்ந்து அவரோட அழுகைய நிப்பாட்டினாங்க. எல்லா பணத்தையும் தொலைச்சதுனால அவங்களுக்கு சாப்பிட எதுவுமே இல்லை. மொத்த குடும்பமும் பட்னி இருக்க வேண்டியதாயிடுச்சு. ராத்திரி பூரா சுண்ணுக்கு தூக்கமே வரல. எங்க அப்பா ரொம்பவே அப்பாவி. மனுஷங்க மட்டும் இல்ல, இப்ப மோகினி பேயும் அவர் கூட விளையாட ஆரம்பிச்சிருச்சு. நான் அந்த மோகினிய சும்மா விட போறதில்ல. இந்த நடு ராத்திரியில இந்த சின்ன பையன் எங்க போய்கிட்டு இருக்கான்? பார்க்க கோவமா இருக்கானே. ஏய் தம்பி, இந்த நடு ராத்திரியில எங்க போய்கிட்டு இருக்க? இங்க பாருங்க புரோகிதரே, ஊருக்கு வெளியே இருக்கிற காட்டுல எங்க அப்பாவை ஒரு மோகினி சாப்பிட பார்த்துச்சு. அதால எங்க அப்பாவோட மொத்த உழைப்பும் வீணா போயிடுச்சு. நான் இன்னைக்கு அதை விட போறதில்ல. அது தலைமுடிய புடிச்சு நான் அடிக்க போறேன். தலைமுடிய புடிச்சா? இங்க பாருப்பா தம்பி, அதால உனக்கு ஆபத்து ஏற்படலாம். சின்ன வயசுல இருந்து உன்னை நான் பாத்துட்டு வரேன். உன்னோட நல்லதுக்காக தான் சொல்றேன். போ, உன் வீட்டுக்கு திரும்ப போ. இல்ல இல்ல, என்ன ஆனாலும் சரி, அது என் அப்பாவை அழ வச்சிருக்கு. இன்னைக்கு நான் அதை விட போறதில்ல. அப்ப சரி, இதை எடுத்துட்டு போ. இது என்ன புரோகிதரே? இதுல சிவனுக்கு அபிஷேகம் பண்ண தீர்த்தம் இருக்கு. மோகினி உன்னை தாக்க வரும்போது நீ இதுல இருக்கிற நீரை எடுத்து அது மேல தெளிச்சிரு. அப்ப அது எரிச்சல் தாங்க முடியாம பயங்கரமா கத்தும். அதுக்கப்புறம் நீ என்ன சொல்றியோ அதுபடி அது நடக்க ஆரம்பிச்சிரும். சரி சரி, எனக்கு ஒன்னு சொல்லு, அதை நீ என்ன செய்ய சொல்லுவ? அதை நான் போகும்போது யோசிச்சுக்கிறேன். மனுஷனோட வாசனை வருது. கண்டிப்பா இங்க யாரோ வந்துகிட்டு இருக்காங்க. வரவங்க கண்டிப்பா எனக்கு இரையாக போறாங்க. வந்துடுச்சு என்னுடைய ஏற. வேண்டாம், தயவு செஞ்சு அந்த தண்ணியை என் மேல தெளிக்காத. தயவு செஞ்சு அந்த நீரை என் மேல தெளிக்காத. தயவு செஞ்சு என் மேல தெளிக்காத. சொன்னா கேளு. நான் தெளிப்பேன். நீ என்ன சாப்பிட ஆசைப்பட்டல்ல, வா வந்து சாப்பிடு. இல்ல இல்ல, நான் யாரையும் சாப்பிட மாட்டேன். எல்லாரையும் சும்மா பயமுறுத்துவேன். என்ன நம்பு நம்பு. உனக்கு சாப்பிட இஷ்டம் இல்லைன்னா எல்லாரையும் எதுக்கு பயமுறுத்துற? அது என்னன்னா, மனுஷங்க எங்களை பார்த்து எந்த அளவுக்கு பயப்படுறாங்களோ அந்த அளவுக்கு எங்களோட சக்தியை அதிகரிக்கும். அதான். நீ
இந்த மாதிரி பயமுறுத்துனதுனால எங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசெல்லாம் போச்சு. அதனால நீ இங்க இருந்து போயிடு. வேண்டாம் வேண்டாம், தயவு செஞ்சு அந்த தண்ணிய தெளிக்காத. உன்னை கையெழுத்து கும்பிட்டுக்கிறேன். நீ என்ன கேட்டாலும் நான் கண்டிப்பா அதை செஞ்சு தரேன். நீ பயமுறுத்துனதுனாலதான் எங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசெல்லாம் போயிடுச்சு. இப்ப என்னோட ஆசை என்னன்னா, நீ எப்பெல்லாம் மத்தவங்கள பயமுறுத்துறியோ அப்பெல்லாம் என் வீட்டுல காசு மழை பொழியணும். ஆ, நீ எப்படி ஆசைப்பட்டியோ நானும் அதே மாதிரி பண்ணிடுறேன். நான் எப்போல்லாம் மத்தவங்கள பயமுறுத்துறேனோ அப்போல்லாம் உங்க வீட்டுல காசு மழை பொழியும். நீ சொன்னது மட்டும் நடக்கலன்னு வையே, அதுக்கப்புறம் நீ சொல்ற எதையும் நான் கேட்கவே மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட ஏழ்மை நிலை மாறிச்சு. மோகினி பயமுறுத்தும் போதெல்லாம் இவங்க வீட்டுல காசு மழையா பொழியும். அதுக்கப்புறம் அந்த காசை வச்சு அவன் கிராமத்துக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சான். கொஞ்சம் கொஞ்சமா கிராமத்தோட நிலைமைய தலைகீழா மாத்திட்டான். கிராமத்துக்கு அடிப்படையா தேவையான கரண்ட், தண்ணி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணான். ஒரு நாள் இந்த விஷயம் ஊர் பூரா தெரிய வந்துச்சு. அதனால அவனை பாராட்டுறதுக்காக ஊர் தலைவரும் கிராமத்துக்காரங்களும் அவனோட வீட்டுக்கு வந்தாங்க. உண்மையிலே நீ ரொம்ப பெரிய ஆளுதான் தம்பி. கிராமத்தோட தலைவனா இருந்து என்னால கிராமத்துக்கு எதுவுமே பண்ண முடியாம போச்சு. ஆனா ஒரு சின்ன பையனா இருந்து கூட நீ இந்த கிராமத்துக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்க. அது போகட்டும், எனக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லு. அந்த மோகினி கிட்ட இந்த வினோதமான கோரிக்கையை வைக்கிறதுக்கு உன் மனசுக்கு எப்படி தோணுச்சுன்னு சொல்ல. மாமா, ஒரு விஷயத்தை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மனுஷனோ இல்ல மோகினியோ அவங்களோட குணாதிசயத்தை என்னைக்கும் மாத்திக்க மாட்டாங்க. அவன் எதை வேணாலும் இழப்பான், ஆனா சில குணங்களை அவன் இழக்கவே மாட்டான். எனக்கு நல்லா தெரியும் அந்த மோகினி பயமுறுத்துற குணத்தை என்னைக்கும் விட மாட்டான்னு. அதான் அந்த மோகினியோட பயமுறுத்தலை எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டேன். எப்படி?